ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து பயங்கரமான பக்தர்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வெளியூர்லேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் எங்கள் ஊருக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க, இப்படிலாம் ஏன் கூட்டமாக குமிஞ்சு தொலைகிறீங்க, எனக்கெல்லாம் நானும் இந்த ஊரில் தான் இருக்கேன், நானும் 10-15 வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கேன், எனக்கு இந்த சாமி ஒன்றுமே பண்ணதில்லை, நீங்கள் ஏன் இங்கே வந்து குமிஞ்சு தொலைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக திட்டார். அப்போ அந்த வழியாக ஒரு பக்தர் ஒருத்தர் வந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு பக்தர் வந்து கிராஸ் பண்ணும்போது இவரை பார்த்துட்டு கூப்பிட்றாரு. இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, ஏன்டா அறிவட்டவனை, இவ்வளோ வாய் பேசுகிற, இவ்வளோ குறை சொல்கிற, இந்நேரம் ஒரு இட்லி கடையை போட்டிருந்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு உனக்கு 2 வீடே கட்டியிருக்கலாம். அதை விட்டு அடுத்தவனை குறை கண்டுக்கிட்டு, அடுத்தவனை அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் மட்டும்தான் வாழணும், அடுத்தவன் வாழக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அந்த எண்ணம் மட்டும்தான் வரணும். வளரணும்னு எனங்கிற எண்ணமும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் வரவே வராது. அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களை குறை சொல்கிறது, அடுத்தவனை அழிக்கிறது, அடுத்த மதத்தை குறை சொல்கிறது, அடுத்த ஜாதியை குறை சொல்கிறது, இவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான்னு உருவத்தை கேலி பண்ணுறது, இப்படி எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்க என்றைக்குமே கடைசி வரைக்கும் நான் வாயால் சொல்ல விரும்பலை, எதுவுமே நடக்காது. முதல்ல குறை சொல்கிறத விட்டுட்டு வாய்ப்புகளை தேடிப்போ, அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஐயா போயிட்டார். இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவனை வந்து இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவனுக்கு எந்த காலத்தில் எதுவும் அமையாது. பார்த்துக்குங்க.